இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, P என்பவர் தனியே ஒரு வேலையின் அறப்பகுதியை 6 நாள்களிலும், Q என்பவர் தனியே அதே வேலையின் 2/3 பகுதியை 4 நாள்களிலும் முடிப்பர். இருவரும் இணைந்து அந்த வேலையின் 3/4 பகுதியை எத்தனை நாள்களில் முடிப்பர் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையில அறப்பகுதியை P வந்து 6 நாள்ல முடிக்கிறாரு. அப்போ முழு ஒர்க்கு எவ்வளவு நாள்ல முடிப்பாரு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி Q வந்து 2/3 பகுதியை 4 நாள்ல முடிப்பாரு. அதே மாதிரி Q வந்து ஃபுல் ஒர்க் எத்தனை நாள்ல முடிப்பாரு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஃபுல் ஒர்க் முழு வேலையை கண்டுபிடிச்சாதான் நம்ம இந்த 3/4 பகுதியை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த 3/4 பகுதியை எத்தனை நாள்ல செய்யறாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இப்ப பாருங்க, P வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா 1/2 ஒர்க்கு 6 டேஸ். அப்ப இந்த 2 அப்படியே இந்த பக்கம் போட்டுங்க, 6 2s are 12. அப்போ முழு வேலையை 12 நாள்ல வந்து முடிப்பாரு. அதே மாதிரி Q பாருங்க, 2/3 ஒர்க்கு 4 நாள். அப்போ 4 இன்ட்டு இந்த 2/3 இந்த பக்கம் போட்டீங்கன்னா 3/2 மாறிடும். அப்போ 3/2 போட்டீங்கன்னா 6 நாள்ல வந்து Q வந்து முடிப்பாரு. சரிங்களா? ஸோ இப்போ P plus Q ஓட வேலையை வந்து நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து முடிக்கிறதுக்கு AB by A plus B ஃபார்முலா இருக்கு. அப்போ 12 into 6 by 12 plus 6, 12 into 6 by 18. இது 1 times, இது 3 times, இது 1 times, இது 4 times. அப்போ P plus Q ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை 4 நாள்ல வந்து முடிப்பாங்க, 4 டேஸ்ல வந்து முடிப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இங்க போட்டிருக்கேன். நீங்க இந்த மாதிரி ஈஸியாவும் போட்டுடலாம். சரியா? ஸோ இது வந்து 1 டே ஒர்க் வந்து 1/4. அப்போ மொத்த வேலை வந்து 4 நாள். சரிங்களா? 4 டேஸ். கொஸ்டின்ல என்ன கேட்கிறாங்க? in how many days working together they finish 3/4 of the work அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ 3/4 பங்கு ஒர்க்கை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்ட்டு கேட்கிறாங்க. அப்போ 3/4 இன்ட்டு நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பாங்க? 4 போட்டிங்கன்னா இது ரெண்டே கேன்சல் ஆகிடும். அப்போ 3 டேஸில் வந்து இந்த 3/4 ஆஃப் த ஒர்க் வந்து அவங்க முடிப்பாங்க. சரியா? அப்போ ஆன்சர் வந்து 3 டேஸ். சரிங்களா? ஆன்சர் வந்து 3 டேஸ். ஸோ நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் Pயோட முழு வேலையை கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் Qயோட முழு வேலையை கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த முழு வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டேஸ், அதை கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்தது வந்து 3/4. அப்போ 3/4 அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யற வேலை 4 நாள். இது கேன்சல் பண்ணா ஆன்சர் வந்து 3. அப்ப ஆன்சர் வந்து 3 டேஸ். சரியா? சரி, ஓகே.